வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நேற்று ஆஃப்டர்நூன் அந்த நேச்சர் வேர்ல்டுக்கு போயிருந்தோம்ல, அது முடிச்சுட்டு பிச்சனோவில் வந்து ப்ளோ ஹோல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு தான் போகிறோம் நம்ம. இது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சைடில் நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ரோடில் தான் நம்ம வந்தோம். ஸோ அந்த ஈஸ்ட் கோஸ்ட் நேச்சர் வேர்ல்ட்லேருந்து இந்த ப்ளோ ஹோல் வந்து ரொம்ப பக்கம் தான். ஏன்னா ஒரே அந்த பிளேஸ் அந்த பிஷனோனில் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அங்கே போயிட்டு அந்த ப்ளோ ஹோல் பார்த்துட்டு அடுத்து நம்ம போகிற இடம் வந்து ஸ்வான்சி. அதுவுமே அதே அந்த கோஸ்டல் சைடில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அடுத்தது நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம ப்ளோ ஹோல் பார்க்க போகலாம். போகிற வழியிலே இந்த மாதிரி நல்ல பீச்சு அதெல்லாம் இருந்தது. அதனால் நம்ம இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கெல்லாம் போகல. அந்த பீச்சுக்கெலாம் போகாமல் அந்த மாதிரி தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்தது அந்த ப்ளோ ஹோலில் தான் போய் பார்க்கலாம். அதில் ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்வான்சி போயிடலாம். அதுதான் பிளானு. இங்கே வந்தாச்சு. அந்த ப்ளோ ஹோல் அந்த பார்க்கிங்லேருந்து நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளோ ஹோல் வந்து இங்கே நிறைய இடத்துல இருக்கும் ஆஸ்திரேலியாவில். ஈவன் சிட்னிலேயுமே கயாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் தான். இங்கே யாராவது வந்தாங்கன்னா அங்கே போய் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம் பார்க்குறதுக்குங்கிறதுக்காக நம்ம போகிறோம். இங்கே வந்து என்னென்னா இந்த இடத்துலையுமே அதே ஆரஞ்சு கலர் ராக்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ராக் ஃபார்மேஷன் தான் இருக்குது. அதில் ஒரு இடத்துல அந்த ஒரு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த அலை வந்து பட்டு மேலே வரும். அதுதான் வந்து ப்ளோ ஹோல். இந்த உங்களுக்கு தெரியும் அந்த தூரத்தில் ஒரு இடத்துல வருதில்ல, அதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ளோ ஹோல். நிறைய பேர் அங்கே நின்று அந்த எப்போ அந்த அலை வந்து அந்த மேலே அந்த ப்ளோ ஹோல் வந்து ப்ளோ ஆகும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டி பையன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை வந்து பிளவுபட்ட மாதிரிலாம் இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடம். ஆக்சுவலாக இருக்குது அந்த சைட் ஃபுல்லாகவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நடுவில் அந்த மாதிரி பிளவு இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய பாறை மேலே இருக்குது. அதில் நம்ம ஏறலாம். நான் ஏறி போய் தான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏறிட்டு அந்த ப்ளோ ஹோல் பார்த்துட்டு வரலாம். இல்லாட்டி இங்கே நின்றும் பார்க்குறதா இருந்தால் அந்த தூரத்துலேருந்தே தள்ளி நின்றும் பார்க்கலாம். அங்கே ஒரு ஈரமாக இருக்குல்ல, ஒரு மாதிரி அந்த இடத்துல வர்றது தான் வந்து ப்ளோ ஹோல். அந்த வருதில் மேலே அப்படி வரும் தண்ணி. ஆக்சுவலாக நம்ம அந்த ஒரு மேலே ஒரு பாறை தனியாக இருக்குல்ல, அந்த இடம் வரைக்கும் அந்த வருது பாருங்கள். இதுதான் இருக்குல்ல, நல்லா பெருசாக வந்துச்சு. அந்த பசங்க தான் நின்று எடுத்துகிட்டே இருந்தாங்க. அந்த மேலே அந்த ஒரு பாறை மாதிரி இருக்குல்ல சின்னதாக தனியாக, அந்த இடம் வரைக்கும் நம்ம போய் நின்று பார்த்துட்டு வரலாம். இது என்னென்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வரும்போது ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த வருது பாருங்கள், கொஞ்சம் சில அலை கம்மியாக இருக்கனால உள்ளே கூடி வரும்போது சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். சில அலை பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே கூடி வரும்போது அந்த ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு ப்ளோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ளோ ஹோல். நம்ம அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போனால் நம்ம மேலே தண்ணி கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் கடலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு இடத்துல பர்கர் கிடச்சிது. அதுதான் வாங்கி சாப்பிட்டோம். இதுதான் நம்ம லஞ்சு. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள் பர்கர் நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஸ்வான்சிக்கு கிளம்பிட்டோம். இந்த போகிற வழி ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த போகிற வழி பார்த்துட்டே வாங்க.
ஸ்வான்சிலேயுமே நம்ம ஸ்டே வந்து ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் ஸ்டே தான், ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதை மட்டும் காமிச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4th டே நமக்கு அதோட முடியுது. நாளைக்கு வந்து நம்ம 5th டே பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறது ஸ்வான்சி. இது வந்து நம்மளோட ரூம் வந்து 2nd ஃப்ளோரில் இருந்துச்சு. லிஃப்ட் கிடையாது, ஆனால் வந்து நல்ல நீட்டாக இருந்தது ரூம். வந்து அந்த காலத்து பில்டிங் மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வியூ. இதுலேருந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குயின் பெட், அதுக்கப்புறம் 2 பெட் பங்கர் பெட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ 4 பேருக்கு இனஃப். நாங்கள் 3 பேர்னால எங்களுக்கு மோர் தென் இனஃப். ஒரு டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் அவன், காஃபி பண்ணுறதுலாம் இருந்துச்சு. ஆனால் ஸ்டவ் கிடையாது. நான் வந்து ரைஸ் குக்கர் கொண்டு போயிருந்தேன். ஸோ அதை வச்சுட்டு நைட்டுக்கு வந்து நம்ம காலையிலையும் ப்ரெட்டு, மத்தியானமும் ப்ரெட்டு, பர்கர் சாப்பிட்டனால நைட்டு வந்து ரைஸ் அங்கேயே குக் பண்ணோம், பருப்பு சாதம் மாதிரி. ஸோ இதுதான் வியூ. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக வியூ. வெளியில் போய் நின்னீங்கன்னா ஜிலு ஜிலுன்னு நல்லா காற்று. நீங்கள் வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சுருந்தாலே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த ஸ்டே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு திங்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் காருக்கு போனோம். கீழே வரவே இல்லை. நாங்கள் அடுத்த நாள் செக் அவுட் பண்ணும்போது தான் இருந்தோம். நான் சொன்னேன்ல, இதில் தான் சாம்பார் சாதம் பண்ணேன் நான். ரைஸு, பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக குக் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா நிம்மதியாக நைட்டு சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அந்த நைட்டு சன்செட் அப்போ அந்த ஸ்கையில் வந்து கலர்ஸ் அழகாக இருந்துச்சு. அதுதான் நிறைய பேர் வந்து போட்டில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அப்படியே செரீனாக இருந்தது. அந்த ஒரு சீ வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் குளிர்ச்சு ஆக்சுவலாக ஈவினிங். அதனால் நாங்கள் வாக்கிங் போகல. கீழே வாக்கிங் போகிறாங்க சில பேர், ஆனால் நல்ல குளிர் ஆக்சுவலாக, அதனால் போகல. எல்லாருமே வந்து சில பேர் போனாங்க சன்செட் அப்போது. நம்ம இங்கே உட்காந்தே நம்ம பார்த்துட்டே நம்ம பெட்லேருந்து உட்காந்தாலே இந்த வியூ தெரிஞ்சிட்டே இருக்கும். நல்லா இருந்தது. அதனால் ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணோம். நம்ம இது போயிட்டு நேச்சர் வேர்ல்ட், அதுக்கப்புறம் வந்து பிஷனோ ப்ளோ ஹோல் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வான்சியில் வந்து தங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டுமாரோ வந்து இது நம்ம வந்து ஹோபர்ட் சைடு போக போகிறோம். அங்கே வந்து போர்ட் ஆத்தர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஹிஸ்டாரிக் சைட்டு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மவுண்ட் வெல்லிங்டன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நமக்கு டே 5ஓட பிளான். ஸோ அந்த வீடியோ குட்டி வீடியோ தான். இந்த ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊராக தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருந்துச்சு. எதிர்த்தாப்புலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ரூம்லேயே நம்ம வச்சுருந்தோம் எல்லாமே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு அதெல்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அந்த டே போச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.